Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969. சார், இப்போ நீட் எக்ஸாம் எழுதியிருக்க மாணவர்கள் இப்போ மதிப்பெண் கம்மியாயிடுச்சு அப்படின்னா அப்போ அவங்களுக்கு மெடிசன் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் ஒன்று பேராமெடிக்கலுக்கு வராங்க, இல்லை அப்படின்னா இன்ஜினியரிங் சைடுக்கு போயிடுறாங்க. பட் மெடிக்கல் ரிலேட்டடான இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கா? நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் கொஸ்டின்ஸ். என்னன்னா இப்போ அதில் ஒரே ஒரு விஷயம், இதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே டெக்னாலஜி மாறிட்டு இருக்கு பாருங்க. இயர் மோல்டிங் டெக்னாலஜி, பிஎஸ்எல்பிக்கில் அது ஒரு டிப்ளமோ கோர்ஸ், அதை மோல்ட் பண்ணுறது. அது மாதிரி வந்து இந்த பயோடெக்னாலஜி, அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி போகாமல் ஃபிசிக்கல் சயின்ஸை நாடி போகிறவங்க இந்த பயோடெக்னாலஜி வருவாங்க. அந்த பயோடெக்னாலஜி இன்னொரு டைமென்ஷன் தான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், இப்போ டாக்டர்ஸ்க்கு வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணவும், அந்த டிவைஸ், அதாவது ஆர்கன்ஸை டெவலப் பண்ணுறதுக்கும் பயோமெடிக்கல் ரிசர்ச் வந்து வேர்ல்டு வைட் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ பயோமெடிக்கல் வந்து ஒரு அப்கமிங் சப்ஜெக்டாக இருக்குது. அதனால் அவங்க ஆனால் ஒன்று டெக்னாலஜின்னு வரும்போது மேத்தமேட்டிக்ஸ், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கணும் இல்லையா? அது இருக்கிறவங்க அங்கே போகிறதில் கொஞ்சம் கூட தப்பே இல்லை. ஆனால் இப்போ பியூர் சயின்ஸ் எடுத்து படிக்கிற மாணவர்கள் இன்ஜினியரிங் போனாலே மேத்ஸ் வேணும் இல்லையா, மேத்தமெட்டிக்ஸ் வேணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து அந்த பியூர் சயின்ஸ் இல்லாமல் அதுலேயே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வித் மேத்ஸ் எடுக்கும்போது அவங்க இந்த ஏரியாவுக்கு போகிறதில்ல, தவறில்லை, போகலாம். இட்ஸ் அ குட் ஸ்கோப். ஓகே சார். அடுத்த காலர் நிகேஷ் இணைஞ்சிருக்கீங்க, உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம் நிகேஷ். ஹலோ சார். சார், நான் வந்து 12th வந்து பயாலஜி குரூப் எடுத்திருந்தேன் சார். ஓகே. 168 கட் ஆஃப் வருது சார். 160 200க்கு 160 கரெக்ட். சொல்லுங்க. 168 168 ஆமா கட் ஆஃப் வருது சார். சொல்லுங்க. எந்த பெஸ்ட் கோர்சஸ் அவைலபிளா இருக்கு சார் பேராமெடிக்கல்ல? பேராமெடிக்கல்ல அதாவது மல்டி ஃபோக்கஸ்டாகவும் பார்க்கணும், ஓன் ஆண்டர்ப்ரனியூராக நம்மளே ஒரு ஜிம் வைக்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸ் லைனில் போகலாம், அல்லது வந்து ஒரு மல்டி டைமென்ஷனலாக வந்து போகலாம் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் ஃபிசியோதெரபி எடுக்கலாம். பேச்சுலர் ஃபிசியோதெரபி ஆட் பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் ஒரு வேலையை மட்டும் நம்பி இல்லாமல் நம்மளே நிறைய விஷயம் செய்யலாம். ஒரு ஹெல்த் ஜிம் வைக்கலாம், ஒரு எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஒரு இதை பண்ணலாம். கொஞ்சம் கூடவே யோகாலாம் படிச்சுட்டு அந்த லைனுக்கு போகலாம். இதெல்லாம் இப்போ ஆஃப்லைன், இப்போ நம்ம ஆஃப்லைட்டாக தேவையான ஒன்றா இருக்கு இல்லையா? அதனால் ஐ வுட் சஜஸ்ட் யூ டு டேக் அ ஃபிசியோதெரபி. அடுத்த காலர் கடலூர்லேருந்து சத்யா இணைஞ்சிருக்கீங்க, உங்கள் சந்தேகம் என்ன சத்யா? ஹலோ சார், என் பையன் வந்து +2 இப்பதான் முடிச்சிருக்கான். சிபிஎஸ்ல தான் படிச்சான். அவன் வந்து பயோமேக்ஸ், சயின்ஸும் உண்டு, பயோமேக்ஸ். அவன் வந்து அனஸ்தி ஆபரேஷன் தியேட்டர் படிக்கலான்னு ஒரு ஐடியால இருக்கான். அது கொஞ்சம் படிச்சா நல்லா இருக்குமா? எவ்வளவு கட் ஆஃப் வந்திருக்கீங்க? என்ன மேம்? என்ன சார்? எவ்வளவு மார்க் வந்திருக்கு? 305 சார். இல்ல டோட்டல் கேட்கலாமா? அந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில எவ்வளவு மார்க் வந்திருக்கு? இது பயாலஜில வந்து 67 சார். 67. ஓகே. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி சொல்லுங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து 52 50. அதான் ஒரு ஆவரேஜ் மார்க்கா இருக்குது. அதனால இந்த கோர்ஸ் அப்ளை பண்ணுங்க. நீங்க உங்க சஜஷன் கரெக்ட் தான். கார்டியாலஜி, பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, அனஸ்தீசியா, இந்த மாதிரி கோர்சஸ் அப்ளை பண்ணுங்க, கிடைக்கும். நல்லா படிக்கட்டும். அடுத்த காலர் உமா இணைஞ்சிருக்கீங்க, உங்க சந்தேகத்தை கேட்கலாம் உமா. வணக்கம் சார், நாங்க தேனி மாவட்டத்தில இருந்து வடிவகட்டியில பேசுறோம் சார். சொல்லுங்க. தம்பி வந்து +2 முடிச்சிருக்கான் சார். பயோசிஎஸ் எடுத்திருந்தான் சார் தம்பி. இப்ப வந்து அவன் வந்து கார்டியோ டெக்னாலஜி படிக்கலாம்னு நினைக்கிறான் சார். அது கவர்மெண்ட் காலேஜுக்கு அப்ளை பண்ணா கிடைக்குங்களா சார், கவுன்சிலிங் போட்டா? கார்டியோ டெக்னாலஜி சார். கார்டியோ டெக்னாலஜி அந்த அப்ளிகேஷன் வரும்போது போட்டுருங்க. போட்டு இன்னும் 2-3 கோர்ஸ் ரிலேட்டடாக பாருங்க. கார்டியோ பர்ஃபியூஷன் டெக்னாலஜி இருக்கு, அதே மாதிரி ஆபரேஷன் அசிஸ்டன்ட் இருக்கு, இந்த மாதிரி கார்டியாலஜி அசிஸ்ட் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் இருக்கெல்லாம் சேர்த்து அதெல்லாம் ஒரு ஆப்ஷன் அப்படி போடுங்க, உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி போலாம். கட் ஆஃப் மார்க் வந்து 120 வரும் சார், கிடைக்குங்களா சார்? அந்த நேரத்துக்கு தான் சொல்லணுங்க. அது வேரியபிள் ஃபேக்டர், அது அப்பப்போ மாறி வரக்கூடிய ஒன்று. ஆனால் வேகன்சிஸ் இருக்குது, அதெல்லாம் அப்ளை பண்ணுங்க, பார்க்கலாம். 2-3 படிப்புகளுக்கு அப்ளை பண்ணி வச்சிருக்கிறது ஒரே ஆப்ஷன் இல்லாம 2-3 அப்ளை பண்ணி வைங்க. ஓகே சார். அடுத்த காலர் ரவிச்சந்திரன் இணைஞ்சிருக்கீங்க, உங்க சந்தேகத்தை கேட்கலாம். சார், என் பேர் ரவிச்சந்திரன் சார், ராணிப்பேட்டை. சொல்லுங்க சார். இப்போ தம்பி வந்து பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. சரி, அவர் வந்து கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணலாமா இல்ல தனியார்ல அப்ளை பண்ணலாமான்னு கேக்குறாரு சார் அவரு. இல்ல, அது என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க? ரவிச்சந்திரன் தம்பி என்ன மார்க் வாங்கியிருக்காரு? 340 வாங்கியிருக்காரு. அது பரவாயில்லைங்க. பிசிக்ஸ் வருது, கட் ஆஃப் 134 வருதோ?
ஆமா சார். ஒரு 72% கிட்ட இருக்குதே அந்த காம்பினேஷன்ல. நர்சிங் ரெண்டுக்குமே அப்ளை பண்ணுங்க. அதாவது எப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா, அதாவது கவர்மெண்ட் காலேஜுக்கு அப்ளை பண்ணுங்க, மீது இருக்கிற எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி அந்த கவுன்சிலிங் வரும்போது நம்ம டிசைட் பண்ணணும். இதுக்கு தான் அப்ளை பண்ணணும், இங்கே ப்ரைவேட் போகணும் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்கு எடுக்கணும்? எல்லாத்தையும் அப்ளை பண்ண வேண்டியதானே? சரியா சார்? இப்போ அரசு கல்லூரிகளில் ஓகே ஃபீஸ் கம்மியாக இருக்குது, ஆனால் இப்போ தனியார் கல்லூரிகள்னு வரும்போது துணை மருத்துவ படிப்புகள் நர்சிங்காக கூட இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் ஏதாவது ப்ரொவைட் பண்ணுறாங்களா? எல்லாருக்கும் இருக்கிற போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு, அந்த ஆதிதிராவிட SC/ST ஸ்காலர்ஷிப்பு ப்ளஸ் எஜுகேஷன் லோன்ஸ் பேங்க்ஸ் வந்து சஃபிஷியன்ட் டாக்குமெண்ட்ஸை கொடுக்கும்போது கண்டிப்பாக அதை அவங்க தராங்க. நிறைய ஃபவுண்டேஷன் வந்து இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்குது. ரீசனபிள் கிளைமாக இருந்தால் ஃபவுண்டேஷன்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் வந்து நான் சொன்ன ஸ்காலர்ஷிப் எல்லாம் பார்த்துக்கணும். இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது. அது வெப்சைட்டில் போய் பார்த்துதுக்கு அப்ளை பண்ணணும். பேங்க் லோன் தாராளமாக அவங்க கொடுக்குறாங்க. எப்படின்னாக்கா ரீசனபிளாக வருது, சரியான டாக்குமெண்ட்ஸை கொடுக்கும்போது அதுக்கான அலாட்மெண்ட் கொடுப்பாங்களே. ஓகே. Admissions open. SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Trinelveli. Counseling code 4969.